தன் மீது காவி சாயம் பூச சிலர் முயற்சிப்பதாக தெரிவித்த சீமான் அது தனக்கு பொருந்தாத ஒன்று என குறிப்பிட்டுள்ளார். என்னைய காவிய போட்டு சங்கியாக்க பாக்குறார். ஏய், நீ என்ன உடை போட்டாலும் எனக்கு நல்லா இருக்கும். காவி நாட் ஃபிட் ஃபார் மை செல்ஃப். இட்ஸ் வெரி பேட், வெரி அக்லி. ஐ ஹேட் இட். டேய், யாருக்கு என்னதே பேசிட்டு அலைஞ்சிட்டு போங்கடா. அது பேக்கப் பண்ணுது. பேசி ஏதாவது பேக்கப் பண்ண சொல்லுங்கடா. பேக்கப் பண்றவன் தான் என் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்னைய ரைடு விடுறானடா. அவன் நமக்கு மேக்கப் கூட பண்ண மாட்டான். இவன் பேக்கப் பண்றானா? பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் அதிமுகவிற்கு இல்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். டிசம்பர் 5ஆம் தேதி ஜெயலலிதா நினைவு நாளையொட்டி சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அக்கட்சியினர் அஞ்சலி செலுத்த அனுமதி கோரி காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெயக்குமார், எல்லா கட்சியிலும் பிரச்சனை இருக்கும் என்றும், ஏன் திமுகவில் கள ஆய்வு கூட்டத்தில் பிரச்சனை இல்லையா எனவும் கேள்வி எழுப்பினார். தெரியல உங்களுக்கு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தா இருந்தது வெளிப்படையாகவே தெரியும். அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல, புரியுதுங்களா? அந்த கட்சிகள் பேரை நான் சொல்ல விரும்பல. அவங்க கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு எவ்வளோ பணம் வந்து கொடுத்தா இருந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை அப்படி வந்து ஒரு பணத்தை கொடுத்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு சசிகலா, ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரனை தவிர மற்றவர்களை சேர்ப்பது குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் தான் முடிவு செய்வார் எனவும் கூறினார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தற்போதைய ஈரோடு கிழக்கு எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் ஏற்கனவே இதய பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்றிருந்தார். இந்நிலையில் தற்பொழுது உடல்நலக் குறைவால் அவர் பாதிக்கப்பட்டுள்ளார். நுரையீரல் சளியால் மூச்சுத் திணறல் ஏற்பட்ட நிலையில் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடந்த 10 நாட்களாக மருத்துவமனையில் ICU வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வரும் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மருத்துவமனைக்கு சென்று EVKS இளங்கோவனின் உடல்நிலை குறித்து விசாரிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மழை பாதிப்புகளை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக கண்காணிப்பு அலுவலரும் IAS அதிகாரியுமான காயத்ரி கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், திருவாரூர் மாவட்டத்தில் பயிர் பாதிப்பு குறைந்த அளவே இருப்பதாக தெரிவித்தார். 1546.6 ஹெக்டேர் தண்ணீர் மூழ்கி இருக்கிறது, இனண்டேட்டட். ஆனால் அதில் டேமேஜ் அப்படியான்றது நம்ம சொல்ல முடியாது. மழை பொறுத்து தான் இருக்கும். இன்னொரு 3 நாள் கண்டினியூஸாக ரெயின் இருக்கு. ட்ரெயின் ஆகாமல் இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு ரிஸ்க் இருக்கு. இப்போ சின்ன சம்பா பயிரெல்லாம் தாங்கும். இப்போ 30 days crop எல்லாம் தாங்கும். ஆனால் ஃபுல் ஹார்வெஸ்ட் ஸ்டேஜில் இருக்கிறது மொத்தமாகவே நமக்கு லாஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். பட் அது நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த அளவில் தான் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கிராப் நடந்திருக்காங்க. 30 ஹெக்டேருக்கு இப்போதைக்கு டேமேஜ் அசஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். பாதிக்கப்படும் மக்களுக்காகவும் ஏற்பாடுகளை செய்துள்ளதாக காயத்ரி கிருஷ்ணன் குறிப்பிட்டார். 235 ஷெல்டர்ஸ் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். அது போக 6 மல்டி பர்பஸ் எவாக்குவேஷன் ஷெல்டர்ஸும் நமக்கு ரெடியாக உள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் மக்களை அங்கே மாற்றுறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் செஞ்சிருக்கோம். விளை நிலங்களில் தேங்கும் தண்ணீரை உடனடியாக வெளியேற்ற குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு அலுவலர் காயத்ரி கிருஷ்ணன் கூறினார். சென்னையில் மெரினா, காசிமேடு உள்ளிட்ட இடங்களில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. புயலின் எதிரொலியாக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது. இதனிடையே கடல் சீற்றத்தால் நடுக்கடலில் போடப்படும் மிதவை கூண்டு விவேகானந்தர் இல்லம் எதிரே கரை ஒதுங்கியது. சென்னையில் திருவொற்றியூர், காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட இடங்களிலும் கடல் அலைகள் ஆக்ரோஷமாக எழுந்தன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூர், நீலாங்கரை, பாலவாக்கம், கோவளம் உள்ளிட்ட கடற்கரைகளிலும் கடல் கொந்தளிப்புடன் இருந்தது. இதேபோல பழவேற்காடு கடல் பகுதியிலும் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் ஜித்தன் ராம் மாஞ்சிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில்
பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் சாதி அடிப்படையிலான தொழில் முறையை வலுப்படுத்தும் என்பதால் தற்போதைய வடிவில் அதனை செயல்படுத்திட முடியாது என்றும், சமூக நீதி அடிப்படையில் தமிழ்நாட்டில் கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய வகையில் விரிவான திட்டம் ஒன்றை உருவாக்கிட அரசு முடிவு செய்திருப்பதாகவும் கூறியுள்ளார். பிரதமரின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் உரிய திருத்தங்களை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு சார்பில் கடந்த ஜனவரி மாதம் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கூடிய முதலமைச்சர், இதற்காக மத்திய அரசு அளித்த பதிலில் பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்கள் தொடர்பாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டம் சாதி மற்றும் குடும்ப தொழில் வேறுபாடு இன்றி மாநிலத்தில் உள்ள அனைத்து கைவினை கலைஞர்களுக்கு முழுமையான ஆதரவை அளிக்கும் என்றும், இத்தகைய திட்டம் நிதி உதவி, பயிற்சி மற்றும் கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். திருப்போரூர் அருகே விபத்தில் 5 பெண்கள் உயிரிழந்ததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விபத்தை ஏற்படுத்திய கல்லூரி மாணவர்கள் போதையில் இருந்ததாக காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. விபத்தை கண்டித்து உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணீத் பேச்சுவார்த்தைக்கு பிறகு போராட்டம் கைவிடப்பட்டது. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இது போல சம்பவம் தொடர்ச்சி அந்த ஓஎம்ஆர் தொடர்ச்சியாக நடக்குது. அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு தமிழக அரசு படிப்பதற்கு உதவி செய்யணும். அதே மாதிரி உயிரிழந்த குடும்பங்களுக்கு தமிழக அரசு ஒரு கணிசமான நிதி உதவி கொடுத்து உதவி செய்யணும்னு சொல்லி என்னுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். இந்நிலையில் 5 பேரின் உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். அதிவேகமாக சென்ற கார் மோதி உயிரிழந்த 5 பெண்களின் குடும்பத்தினருக்கு முதல்வர் நிதியுதவி அறிவித்துள்ளார். திருப்போரூர் அருகே சாலையோரம் அமர்ந்திருந்தவர்கள் மீது கார் மோதிய விபத்தில் 5 பெண்கள் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரை அடுத்த பயனூரைச் சேர்ந்த பெண்கள் 5 பேர் பழைய மகாபலிபுரம் சாலையோரமாக மாடு வைத்தபடி அமர்ந்திருந்தனர். அப்போது திருப்போரூரில் இருந்து மாமல்லபுரம் நோக்கி அதிவேகத்தில் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த பெண்கள் மீது மோதியது. இந்த விபத்தில் ஆந்தாயி, லோகம்மாள், யசோதா, விஜயா, கௌரி ஆகிய 5 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதையடுத்து விபத்திற்குள்ளான காரில் கல்லூரி மாணவர்கள் 4 பேர் இருந்த நிலையில் காரை ஓட்டிச் சென்ற ஜோஸ்வா என்ற மாணவரை பிடித்து அப்பகுதி மக்கள் சரமாரியாக தாக்கினர். விசாரணைக்கு பிறகு காரை இயக்கிய ஜோஸ்வா மற்றும் தாஹித் அகமது ஆகியோரை கைது செய்த காவல்துறையினர் அந்த காரில் பயணம் செய்த நவீன் மற்றும் வைபவ் ஆகியோரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை போன்று அரசியல் ஞானம் தனக்கு இல்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், அதானி குழும தலைவர் கௌதம் அதானி ஆகியோருக்கு இடையிலான ரகசிய சந்திப்பு குறித்து தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று ராமதாஸ் வலியுறுத்தியிருந்தார். இதுகுறித்து அண்மையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர், ராமதாசுக்கு வேறு வேலை இல்லாததால் தினந்தோறும் அறிக்கை வெளியிடுவதாக விமர்சித்திருந்தார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் முதலமைச்சரின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். அவரை போல் ஞான ஒளி, பிரகாச ஞான ஒளி எனக்கு இல்லைதான். அவரை போன்று ஞான பிரகாசமான ஞான ஒளி, அரசியல் ஞான ஒளி, சாதாரண ஞான ஒளி இல்லை, அரசியல் ஞான ஒளி அவருக்கு இருப்பதை போன்று எனக்கு நான் பெறவில்லையே, வருத்தமாக இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த கேள்விக்கு ராமதாஸ் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். ரஜினி திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்றால் தாம் அரசியல் சூப்பர் ஸ்டார் என தெரிவித்துள்ள சீமான், இருவரும் இணைந்தது கண்டு பலருக்கும் பயம் வந்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதுராந்தகத்தில் நடந்த மாவீரர் நினைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், நம்மை நோக்கி வரும் விமர்சனங்களை உரமாக்க வேண்டும் என்று கூறினார். இப்ப நானும் ஐயா ரஜினிகாந்த் 2.25 மணி நேரம் என்ன பேசணும் எங்க 2 பேருக்கும் தான் தெரியும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. ஏதோ நாங்க 2 பேரும் பேசுனதுல சங்கி ஆயிட்டோம்னா அவரை வச்சு தினம் வருஷத்துக்கு 2 படம் எடுத்து கோடி கோடியா சம்பாதிக்கிறேன். நீங்க யார்? உங்களுக்கு பேர் என்ன? உங்க வீட்டில் காது குத்தா, கல்யாணமா, புத்தகம் வெளியணுமா, பாட்டு வெளியணுமா, எல்லாத்துக்கும் அவரை கூப்பிட்டு கூட வச்சுக்கணும். ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்றுக்கலாம். ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 ஸ்டார் எனக்கு பயந்துட்டான்.